ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக உன்னை தேடி வந்த இந்த திருச்செந்தூர் முருகனை அலட்சியப்படுத்தாத. நம்பிக்கையோட நான் உனக்காக சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது சத்திய வாக்காக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பழிச்சே தீரும். நிறைய நல்லதை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கதால் தானே இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கு. என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாகவும் நினச்சி நீ நல்லபடியாக கேட்டு முடிச்சிட்டீன்னா உன் வாழ்க்கை இப்போது இருப்பதை விட மிக பெரிய அளவில் நல்ல நிலைமைக்கு உயரும். தோல்வி வந்துருச்சுன்னு நீ துவண்டு போகாமல் இந்த அப்பனை நம்பி பொறுமையாக காத்திரு. கண்டிப்பாக உனக்கு அப்பாவாக நான் இருந்து உன்னை தூக்கி விட்டு உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் போகிறேன். என்னையே கதின்னு நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நினச்சேன்? சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கலை செய்யலைங்கிறதுக்காக நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் எதுக்காக சில விஷயங்களை உனக்கு தரலை, ஏன் தாமதப்படுத்தினேங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். சரியான விஷயங்கள் எப்போதும் தாமதமாகத்தானே தெளிவாக புரிய வரும். சரியான நேரம் வரும்போது நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். நடக்காததை நடத்தி கொடுக்கவும் முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் பல செய்யவும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் அதில் உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்ற அந்த புரிதலோட தெளிவோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சுக்கிட்டினா உன்னை விட பணக்காரன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்று சொல்லவே. அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன். நீ கலங்கி நிற்கும் போதும் கவலைப்படும் போதும் நான் நேரடியாக வரமாட்டேன் தான். ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்காக நல்ல குணம் கொண்ட மனிதரை உனக்காக உன் வாழ்க்கையில் அனுப்பி வைப்பேன். எப்போதும் என்ன நடந்தாலும் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்தும் மிக சிறப்பாக சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதை நீ மற்றவங்களுக்கு கற்றுக்கொடு. அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் இறைக்க கிணத்துல நீர் சுரப்பது போல இன்னும் நிறைய அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் உருவாக்க முடியும். உனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடு. உனக்கு தெரியாததை 4 பேர்கிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்கோ. நல்லது கெட்டதுன்னு எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும். ஆனால் நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. நம்ம என்ன வேண்டுனாலும் இந்த முருகன் நமக்காக எதுவும் செய்ய மாட்டாருன்னு நீயாகவே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டையோ பயத்திலையோ அல்லது கோபத்திலையோ வேண்டுவதை நிறுத்திட்டீன்னா அது தப்பாகி போயிடும். என்ன நடந்தாலும் எப்போ நீ விடாமல் வேண்டுதல் செய்கிறாயோ, நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறாயோ, அப்போதுதான் நீ ஆசைப்பட்டதும் நினைக்கிறதும் உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ யாரையும் தாங்கிக்கிட்டு தேடி பிடிச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்க வேணுன்ற அவசியம் இல்லை. உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையுமே நான் உன்னை நிலைக்குலைய விட்டுற மாட்டேன். நீ எதுக்காகவும் நிம்மதி இழக்காத அளவுக்கு நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். தேவையில்லாத விஷயங்களை செய்யாதே. நேர விரயம் செய்பவர்களுக்கு நேரம் துணை நிற்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நேரத்தையும் காலத்தையும் யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். நேரத்திற்கும் காலத்திற்கும் நீ மதிப்பளிக்கும் போது உனக்கான நல்லது எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீருமே செல்லவே. போன காலம் திரும்ப வராது. இருக்கிற காலத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிக நேரம் சிந்திக்க வேண்டாம். வேறு வேலையை பார்க்க போயிரு.
அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை 1 மணி நேரம் கழித்து வேணும்னா யோசி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை 5 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீயே போய் மாட்டிக்குவ. ஏன்னா ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கும் போது மனசில் குழப்பம் வந்து தடுமாற்றம் அடைந்து அது உனக்கே பிரச்சனையை கொடுத்துரும். கொஞ்ச நேரம் யோசி. அதுக்கு எதுவும் முடிவு கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலையை செய்ய போயிட்டு அப்புறமா நேரம் கிடைக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து யோசி. ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் மனசில் போட்டு குழப்பிக்கிறியோ அப்போது தான் மன அழுத்தமும் அதன் மூலமாக நெஞ்சு வலி, உடல் கோளாறு, பிரச்சனைன்னு 1000 வருது. நீ மனசில் என்ன நினச்சாலும் அதை உனக்கு நடத்தி கொடுக்க உன் திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கேன் அல்லவா. என் வருகையின் மூலமாக உன் வாழ்க்கையில் இனிமே உனக்கான நல்லது நடக்கும். நீ செய்யும் நல்ல முயற்சிகள் யாவற்றிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் பிரச்சனைகளோ கஷ்டமோ எதையுமே அடுத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4:30 மணிக்கு போல் எந்திரிச்சு உன் மனசில் இருக்க விஷயங்களையெல்லாம் என்கிட்ட சொல்லி எது வேணுங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டீன்னா அதை பெற வேண்டிய உரிய நேரத்தில் கண்டிப்பாக நீ பெற்றிடுவா என் செல்லமே. காலம் காலமாக கண்ணீர் விட்டு கவலைப்படுற உனக்கு எதை செய்யணும், எப்போ செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ கவலைப்படாத. உன் கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செஞ்சுட்டு போ. உன் கனவை நனவாக்கி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு வேணுங்கிறத கொடுத்தவனுக்கு அதை நீ ஏதாவது தப்பு பண்ணினா அதை உன்கிட்ட இருந்து பறிக்கவும் தெரியும். அதே போல் உன்கிட்ட இருந்து எடுத்த சில விஷயங்களை மீண்டும் உனக்கு கொடுக்கவும் எனக்கு தெரியும். நான் உனக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை எல்லாம் நிரந்தரமாக உன்னிடம் வச்சு பாதுகாக்க வைக்கவும் எனக்கு தெரியும். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா நல்லதை உனக்கு கொடுத்துட்டு கெட்டதை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உன்னை நல்லபடியாக நானே வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் யாரையும் நினச்சி கவலைப்படாத. அவங்கவங்க வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்கணும், எப்போ நடத்தி கொடுக்கணும் அனைத்தும் அறிந்தவன் நான் இருக்கேன். நீ உனக்காக யோசி. உன் வாழ்க்கையை பற்றி யோசி. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ உள்ளம் நிறைந்து மன உருகி செய்த வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தானே நான் இருக்கேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு எந்த விஷயத்திலும் நான் தோல்வியை தரமாட்டேன். என் அருளால் உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ செய்த முயற்சிகளும் உன் வேலைகளும் நீ பட்ட கஷ்டமும் என் அருளால் கூடிய சீக்கிரமே உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட சில பொருட்களை மீண்டும் புதுப்பித்து உன்னிடமே கொடுக்க தான் போகிறேன். காலதாமதமாகுதே, நீ ஆசைப்பட்டது நடக்கலையே, கேட்டது கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கானது மிகப்பெரிய அளவுலையே உன்னை வந்து சேரும். எதுவுமே இல்லாமல் தான் மனுஷன் பிறக்கிறீங்க. ஆனால் வாழும்போது அது வேணும், இது வேணும், நகை வேணும், பணம் வேணும், காசு வேணும், வீடு வேணும், கார் வேணும்னு எல்லாத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சு ஓடுறீங்க. ஆனால் கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நமக்கு எதுவுமே சந்தோஷமாக அனுபவிக்கவும் கொடுத்து வைக்காதுன்னு வயசு ஆகும்போது தானே தெரிய வருது. உயிரே உன் உடம்புக்கு சொந்தம் இல்லாத போது இந்த உலகத்து பொருட்கள் மீது அதிகமாக பேராசை கொள்ளாதே. எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கோ, எது அமைஞ்சிருக்கோ அதை வச்சுக்கோ. கிடைக்காததை கடந்து போக தயாராகு. உன் லட்சியம் பெருசாக இருக்கும்போது அதை அடைவதற்கான கஷ்டமும் போராட்டமும் கூட பெருசாக தானே இருக்கணும். உன் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து நடக்காத போது அதை எதிர்த்து போராட தயாராக இரு. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பேன் என் செல்லமே. நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காத. முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இனிமேல் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை பற்றி யோசி. உனக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
வாசம் வீசும் மலரை போல உன் வாழ்க்கை மலரும்படியும் சிறக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கு நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை கலங்கடித்த காலம் எதுவும் கடுமையான காலம் கிடையாது. அது எல்லாமே நீ வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்த காலம்தான். நீ கலங்கும் போது, கவலைப்படும் போது அதற்கு உரிய காரணங்கள் உனக்கு அனுபவங்களாக கிடைச்சிருக்கு. அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத நீ யோசிச்சு வாழ தயாராகு. உன் மனசு உனக்கு ஆதரவாக இருக்கும்போது, உன் மனசு நீ நினச்சதையெல்லாம் தைரியமாக உனக்கு துணை நிற்கும்போது இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிச்சிட முடியும். ஆனால் நீ நினச்சதற்கு மாறாக உன் மனசு சிந்திக்கும் போது, உனக்கு எதிராக வேலை செய்யும் போது எந்த விஷயத்திலும் வெற்றி கிடைக்காது. ஏமாற்றம்தான் மிஞ்சும் என் செல்லமே. அதனால் முதல்ல எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மனசோட தெளிவாக உட்காந்து பேசு. உன் மூளையும் மனசும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரே மாதிரி யோசிக்கும் போது தான் அது உனக்கான வெற்றியை கொடுக்குன்ற புரிதலோட மனசை அமைதியாக்கி தெளிவுபடுத்திக்கிட்டு அப்புறமா உனக்கான வேலைகளை செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாலே அதுவே பெரிய உதவிதான். எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போது இருக்கும் நிலைமையை வச்சுக்கிட்டு வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். பொறுமையாக காத்திரு. காலம் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்கேன்னு கவலைப்படாத. கஷ்டங்கள் உச்சத்தை தொடும்போது இந்த முருகனின் அருளும் கண்டிப்பாக உச்சத்தில் இருந்து உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். வாழ்க்கையில் எப்போதும் வலிமையோட தைரியமான ஆளாக நீ இருக்கணும்னா தனியாக போராடவும் தயாராக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்போதும் எல்லாத்தையும் உனக்கு சுலபமாக கொடுத்துறாது. சில விஷயங்களுக்காக உன்னை காத்திருக்க வைக்கும், அதில் கஷ்டப்படவும் வைக்கும். அத்தனையும் கடந்து தான் நீ ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.